வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் டெஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர்ஸ் பார்த்துட்ருக்கோம். 1 word 2 marks ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ இங்கே ரோட் மேப்பும் ரீஅரேஞ்ச் த ஜம்பிள்டு சென்டென்ஸும் பார்க்கலாம். ஸோ ரோட் மேப். ஸோ உங்களுக்கு இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ ஸ்கூலில் இருந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு எப்படி வழி சொல்ல போகிறீங்க அதான் கொடுத்துருக்காங்க. கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்னா சொல்கிறது, இப்படி போ அப்படி போன்னு சொல்லுவோம்ல, அதான் இன்ஸ்ட்ரக்ஷன். டு யுவர் ஃப்ரெண்ட், உங்கள் ஃப்ரெண்டுக்கு. டு ரீச் யுவர் ஹோம், ரீச்னா போய் சேர்றது. ஸோ யுவர் ஹோம் ஃப்ரம் ஸ்கூல். ஸோ வீட்டிலேருந்து உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கு வழி சொல்ல போகிறீங்க. இப்போ இந்த பிக்சரை பார்க்குறீங்க, பார்த்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம், ஃபஸ்ட்டு ஸ்கூலில் அப்படி நேராக லெஃப்ட் எடுத்துகிட்டு அந்த லாஸ்ட்டில் போனோன்னா திரும்ப ரைட்டில் எடுத்துகிட்டு எண்டில் பார்த்தோன்னா என் வீடு இருக்குதுன்னு சொல்லுவோம், அப்படி தானே? ஸோ அதே தான் இப்போ நம்ம சென்டென்ஸாக எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வாக் ஸ்ட்ரெயிட், ஸோ வாக் ஸ்ட்ரெயிட் ஆன் த ஸ்கூல் ரோடு. ஸோ ஸ்கூல் ரோட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நடக்கணும். டேர்ன் லெஃப்ட், ஸோ என்ன செய்யணும், லெஃப்ட் சைடு டேர்ன் பண்ணணும். அண்ட் வாக் அலாங் த மெயின் ரோடு, ஸோ என்ன செய்யணும், அந்த மெயின் ரோடில் அப்படி நடக்கிறோம். டேர்ன் ரைட் அட் த எண்ட் ஆஃப் த ரோடு, ஸோ அந்த ரோடோட எண்டில் ரைட்டில் டேர்ன் பண்ணுறோம். ஸோ டேர்ன் பண்ண அப்புறம் வாக் அலாங் த ரோடு, ஸோ அதில் கொஞ்சம் தூரம் போகிறோம். அட் த எண்ட் யூ கேன் see மை ஹவுஸ், ஸோ அந்த எண்டில் வீடை பார்க்கலாம், அவ்வளோதான். சரியா? வாக் ஸ்ட்ரெயிட் ஆன் த ஸ்கூல் ரோடு, ஸ்கூல்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நடக்கணும். டேர்ன் லெஃப்ட், இடதுபுறமாக திரும்புகிறோம். வாக் அலாங் த மெயின் ரோடு, ஸோ மெயின் ரோட்டில் அப்படியே நடக்கிறோம். டேர்ன் ரைட் அட் த எண்ட் ஆஃப் த ரோடு, ஸோ அந்த ரோடோட கடைசியில் எண்டில் ரைட்டில் டேர்ன் பண்ணுறோம். வாக் அலாங் த ரோட், ஸோ அதே ரோட்டில் நடக்கிறோம். அட் த எண்ட் யூ கேன் see my, அந்த ரோட்லேயும் எண்டில் என்னோட வீடை நீ பார்க்கலாம், அவ்வளோதான். ஓகே, அடுத்து ரீஅரேஞ்ச் த ஜம்பிள்டு சென்டென்ஸ். ஸோ ஒரு விஷயம், ஸோ இதில் உங்களுக்கு எந்த ரோடு அப்படிங்கிறதுல டீட்டெயிலாம் கொடுக்கல. ஒரு வேளை ரோடெலாம் மென்ஷன் பண்ணி பிக்சரில் கொடுத்தா நீங்கள் அந்த ரோடு எழுதணும். இப்போ நான் மெயின் ரோடுன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ அந்த இடத்துல இதில் ஏதாவது ஒரு ரோடு நேம் கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ நீங்கள் இப்போ என்ன எழுதணும், டேர்ன் லெஃப்ட் அண்ட் வாக் அலாங் த மெயின் ரோடுக்கு பதில் இப்போ எம்ஜிஆர் ரோடு, காமராஜர் ரோடு, ஸோ அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நேமை மென்ஷன் பண்ணணும். இல்லைனா ஜஸ்ட் நீங்கள் மெயின் ரோடுன்னு எழுதினா போதும். ரீஅரேஞ்ச் த ஜம்பிள்டு சென்டென்ஸ். ஸோ இது என்னன்னா, ஒரு விஷயம் நடக்கு, ஸோ அதை கன்ஃபியூஸ் பண்ணி மாற்றி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கரெக்டான ஆர்டரில் அந்த கதையை கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மீனிங் பார்த்துடலாம். பட் ஹமீத் பாட் எ பேர் ஆஃப் டாங்ஸ். ஆனால், பட்னா ஆனால், ஹமீத் பாட்னா வாங்கினா, என்ன வாங்கினான்னா பேர் ஆஃப் டாங்ஸ். கிரானி அமீனா ஃபெல்ட் ப்ரவுட் ஆஃப் ஹர் கிராண்ட்சன். கிரானி அமீனானா அந்த பாட்டி, அமீனா பாட்டி ஃபெல்ட்டு நினச்சாங்க, ப்ரௌடு ரொம்ப பெருமையாக. ஹெர் கிராண்ட்சன் அவங்களோட பேரனை நினச்சி ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணாங்க. ஹமீத்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாட் டிஃப்ரெண்ட் டாய்ஸ் ஆஃப் தேர் சாய்ஸஸ். ஹமீத் ஃப்ரெண்ட்ஸ் என்னது, அவங்களோட நண்பர்கள்லாம் பாட் அவங்களும் வாங்கினாங்க டிஃப்ரெண்ட் வேறு டாய்ஸ்னால் என்னது, பொம்மை. ஆஃப் தேர் சாய்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேறு பொம்மைகள்லாம் வாங்கினாங்க. ஹமீத் ப்ரௌட்லி கம்பேர்டு ஹிஸ் டாங்ஸ் வித் எ பிரேவ் டைகர். ஹமீத் ப்ரௌட்லினா ரொம்ப பெருமையாக, கம்பேர்டு ஒப்பிட்டான் எதை, அவனோட டாங்ஸ், அவன் வாங்கின டாங்ஸை வித் பிரேவ் டைகர். ஒரு தைரியமான புலி எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவன் என்ன செஞ்சான், அந்த டாங்கை அவனோட ஷோல்டரில் வச்சுட்டு அவன் விளையாண்டுட்டு வந்தான். ஹமீத் ஹேஸ் லெஸ் மணி தேன் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஹமீட்ட லெஸ்னானது கொஞ்சம், மணி காசு, தேன் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்ததை விட இவன்கிட்ட கம்மியாக தான் காசு இருந்துச்சு. கிரானி அமீனா வாஸ் ஒரீட் அஸ் ஹி ஹேட் கான் டு த ஈகா அலோன். ஸோ அவங்க பாட்டி ஒரீட்னா அது கவலைப்பட்டாங்க, எதுக்கு, ஹமீத் தனியாக போயிருக்கானே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. ஸோ அப்போ இதை நம்ம ஆர்டர் பண்ணால் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு பாட்டி அவன் தனியாக போனதை நினச்சி தான் வருத்தப்படுதாங்க. ஸோ கிரானி அமீனா வாஸ் ஒரீட் அஸ் ஹி ஹேட் கான் டு கோ டு த ஈகா அலோன். அடுத்து அவங்ககிட்ட கொஞ்சம் காசு தான் இருந்துச்சு. ஹமீத் ஹேஸ் லெஸ் மணி தேன் ஹீஸ் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன வாங்கினாங்க, ஏன்னா பட்டுன்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்கு. ஸோ அதனால தான் நம்ம இது ரெண்டையும் அடுத்து எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வாங்கினாங்க, டாய்ஸு அவங்களுக்கு பிடிச்சது. பட் ஹமீத், ஆனால் ஹமீத் என்ன வாங்கினான், டாங்ஸ் வாங்கினான். ஸோ அதனால தான் அது 4th வருது, இது 3rd சென்டென்ஸாக வருது. அடுத்து அதே மாதிரி அதை அவன் எப்படி ப்ரௌடாக ஃபீல் பண்ணான், ஒரு பிரேவ் டைகர் மாதிரி ஃபீல் பண்ணான்.
அதே மாதிரி பாட்டி என்ன ஃபீல் பண்ணாங்க? கிராணி அமீனா ஃபெல்ட் ப்ரவுட் ஆஃப் ஹர் கிராண்ட்சன். அவங்களோட பேரனை நினச்சி பெருமைப்பட்டாங்க. ஏன்னா மற்ற பசங்கள்லாம் டாய்ஸ் வாங்கினாங்க, ஆனால் இவன் என்ன செஞ்சான்? தன்னோட பாட்டிக்காக டாங்ஸ் வாங்கிட்டு வந்தான். ஸோ இந்த ஆர்டரில் தான் நீங்கள் எழுதணும். தேங்க்யூ.